ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் இப்பொழுது ஆவணி மாதத்துக்கு உண்டான பலன்களை விவரமாக காண இருக்கிறோம். ஆடி மாதத்தில் சுப நிகழ்ச்சிகள் பெரிதாக எதுவும் பண்ண முடியாமல் காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆவணி மாதத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் காத்து கொண்டிருக்கின்றன. கிரக நிலைகளை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வருடாந்திர கிரகங்களில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. மாதத்தின் தொடக்கத்தில் குரு சுக்கிரன் கூட்டணி என்பது மிதுன ராசியில் இருக்கிறது. 23 ஆகஸ்ட் சுக்கிரன் என்ற கிரகம் கடக ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். பிறகு 26 ஆகஸ்ட் புதன் என்ற கிரகம் கடகராசியில் இருந்து சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இந்த மாதத்துக்கே சிம்ம மாதம் என்று பெயர். இதன் காரணம் சூரியன் என்ற கிரகம் இந்த மாதம் முழுவதுமே சிம்ம ராசியில் கேதுவுடன் சேர்ந்து சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். பிறகு 12 செப்டம்பர் கன்னிராசியில் புதன் என்பவர் ஆட்சி உச்சம் மூல திரிகோண பலம் பெறுவதுடன் செவ்வாயுடன் கூட்டணியில் அமர்வதுமாக சனியின் பார்வையை பெறுவதுமாக இருக்கிறார். இதையும் தவிர மாதத்தின் கடைசியில் 15 செப்டம்பர் செவ்வாய் என்ற கிரகம் துளாராசியில் அமர்ந்து சமசப்தம பார்வையாக மேஷத்தை தனது சொந்த மனையை பார்க்கிறார். மாதத்தின் கடைசி நாள் சுக்கிரன் என்ற கிரகம் 16 செப்டம்பர் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய கேதுவுடன் கன்ஜக்ஷன் சேர்க்கையாக இருக்கிறார். இந்த மாதம் முழுவதுமே வக்ர சனி என்பவர் மீனத்தில் இருக்கிறார் என்பதுதான் இந்த மாதத்துக்குண்டான கிரக நிலைகள். முதலில் பலன்களை பார்ப்போம், பிறகு ஆவணி மாதத்துக்குண்டான சிறப்புகளை காண்போம். விருச்சிக ராசிக்கு பலன் சொல்வதற்கு ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். இதன் காரணம் எங்களுக்கு அஷ்டம குரு சார் அப்படின்னு நிறைய விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா எதையோ விட்டு கொடுத்தது போல் இருக்கிறார்கள். எல்லா விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் நன்றாக தெரிந்த விஷயம் என்னன்னா, 4ல் இருக்கக்கூடிய சாட்டர்ன் 5ஆம் வீட்டுக்கு போய்விட்டது. அப்போ அர்த்தாஷ்டம சனி விலகி விட்டது. 5ஆம் வீட்டில் சனி வக்கரம் அப்படிங்கிறதும் இவர்களுக்கு ஒரு விதத்தில் ப்ளஸ் பாயிண்ட்னே எடுத்துக்கலாம். என்னன்னா, பரபரப்பாக இவர்கள் செயலாற்றக்கூடிய அமைப்பு, குறிப்பாக குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும். 4ஆம் வீட்டில் ராகு இருந்தாலும் அந்த ராகுவுக்கு குரு பார்வை இருப்பதனால் பொதுவாக இந்த ராகு கொடுக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ், நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்சஸ் கொடுக்காது. மாறாக 4ஆம் வீட்டில் நமக்கு சுப பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். இப்போ அஷ்டமத்தில் சுக்கிரன் மறையுது, பிறகு அவர் பாதகஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் வீட்டுக்கு வருது. பாதகஸ்தானத்தில் புதன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது எல்லாமே கெட்டவன் கெட்டிடல். ஏன்னா இங்கே சுக்கிரன் 12ஆம் வீட்டு விரயஸ்தானத்துக்கு அதிபதியாக வந்துடுறாரு. அவர் கெட்டு போகிறாரு. அவர் பாதகத்துக்கு வரும் பொழுது விரையாதிபதி பாதகஸ்தானத்துக்கு வருகிறாரு, அஷ்டமாதிபதி பாதகத்துக்கு வருகிறார். அப்போ 9ஆம் வீட்டில் சுக்கிரன் புதன் அப்படிங்கிறவர் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் யோகம் அப்படிங்கிற அமைப்பில் சுபபலன்களை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். இதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இவர்களுக்கு அந்த ஃபெதர் அந்த கேப் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு என்னன்னா, ராசியாதிபதி இந்த மாதம் முழுவதுமே, ஆவணி மாதம் முழுவதுமே 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அப்படிங்கிறது இவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. 10ஆம் இடத்தில் இந்த மாதம் முழுவதுமே சூரியன் ஆட்சிங்கிறது திக்பலம். அப்போது இது ஷட்பலத்தில் இவர்களுக்கு சுபபலன்களை அதிகமாக தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் லாபம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறது தான் இதனுடைய விதி. அப்போது தொழில் லாபம் பாக்கியம் மேலும் 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 அதிகரிக்கும். இந்த தொழிலை இவர்கள் ஒரு நேர் ஃபார்முலாவை அப்படியே கடிவாளத்தை கட்டி விட்ட மாதிரி ஒரே மார்க்கமாக மட்டும் செய்யாமல் இந்த இடத்தில் புதன் அமரும் பொழுது, ஜீவனத்தில் புதன் அமரும் பொழுது புத்திசாலித்தனமாக தொழிலை வெளிப்படுத்துவார்கள். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, குவான்டிடேட்டிவ் குரோத் மட்டும் நம்மளுடைய பிஸ்னஸில் இல்லாமல் குவாலிட்டேட்டிவ் குரோத்தாக,
அடுத்த கட்டத்துக்கு நாளைக்கு என்ன டெக்னாலஜி வரப்போகுது, நாளைக்கு என்னென்ன விஷயங்கள் வரப்போகுதோ அந்த விஷயங்களையும் இவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பாக மிகவும் புத்திசாலித்தனமாக இவர்கள் தொழிலை செய்வார்கள்னு சொல்லுவது தான் நிதர்சனமான உண்மை. பிறகு இங்கு செவ்வாய் 12ஆம் வீட்டுக்கு வந்தாலும் குருவின் பார்வையில் வந்து குரு மங்கள யோகமாக வருகிறது. இவர்களுக்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்துக்கு குரு பார்வைங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இப்போ கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, பாக்கெட்டில் பணம் வைத்து கொண்டு சுற்றுவது, கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இல்லாமல் சந்தோஷமாக செலவு செய்வது, திருமண வாழ்வில் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளற ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைனாலும் ஒரு மைனஸ் இல்லை. இன்றைய காலகட்டத்தில் மைனஸ் இல்லை அப்படிங்கிறதையே நாம் ஒரு ப்ளஸ்ஸாக எடுத்துக்கொள்ளக்கூடிய அமைப்பு. சுகஸ்தானத்துக்கு குரு பார்வை. இப்போ தொழில், லாபம், சுகஸ்தானம், தனம், குடும்பம், வாக்குஸ்தானம், புத்திரர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூல பலன். பாதகாதிபதி அஷ்டமாதிபதி கெடுவது கெடுவது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் யோகம் அப்படிங்கிற அமைப்பில் இவர்களுக்கு நிறைய அனுகூலமான பலன்கள் இருக்கிறது. இப்போ ஜீவனாதிபதி சூரியன் கேதுவுடன் சேரும் பொழுது கூட பார்த்தோம்னா சூரியனுக்கு அது சிம்மமனை தனது சொந்த வீடாக இருக்கிறது. அப்போ அந்த சூரியனுக்கு தான் ஆட்சி பலம். அப்போ கவர்மெண்ட்டு சம்மந்தப்பட்ட ஆர்டர்ஸ் வரணும், அதன் மூலம் நிறைய வாய்ப்புகள் வரணும், பிஸ்னஸ் வரணும், அப்படியெல்லாம் காத்திருக்கக்கூடிய நபர்கள், அரசாங்க வேலைக்கு காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அதற்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். இதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த மாதத்தை முழுவதுமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். இந்த ஆவணி மாதத்துக்கு உண்டான ஹைலைட் என்னங்கிறதை இப்பொழுது காண்போம். எல்லா மாதங்கள்லேயும் ஆவணி மாதத்துக்கு உண்டான தனி சிறப்பு. சூரியன் என்ற கிரகம் தனது சொந்த வீட்டில் இருக்கிறது. ஒளி தத்துவத்தை கொடுக்கக்கூடிய இந்த மாதத்தில்தான் விநாயகர் சதுர்த்தி இந்தியாவில் எல்லா பக்கமும் மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. ரிஷப பஞ்சமி, மகாலட்சுமி விரதம் இந்த ஆவணி மாதத்தில் தான் இடம்பெறுகிறது. ஆவணி மாதத்தில் மூல நட்சத்திரம் வரக்கூடிய நாள் ரொம்பவும் விசேஷமான நாள். இந்த நாளில் நிறைய விவகாரங்கள் ஒரு முடிவுக்கு வரும். அதுவும் இந்த மூலத்தில் வந்து தனுராசியில் சந்திரன் சஞ்சாரம் செய்யக்கூடிய அதே காலகட்டத்தில் ராசிக்கு குருவின் பார்வையும் வந்து விழும். அப்போது இதை நீங்கள் வந்து குருச்சந்திர யோகமாகவும் கஜகேசரி யோகமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஆவணி மூலத்தில் நிறைய நல்ல விஷயங்களை நாம் துவக்கலாம். வாமன ஜெயந்தி அப்படிங்கிற ஒரு பண்டிகை இந்த நாளில் கொண்டாடப்படுகிறது. அது வந்து பார்த்தோம்னா நிறைய இந்த விவாகங்கள், சுப முகூர்த்தங்கள், சுப நிகழ்ச்சிகளுக்கு ஒரு பிரமாதமான நாள். இதையும் தவிர நிறைய கிரக பிரவேசங்கள், பூமி பூஜை எல்லாம் இந்த நாளில் செய்யலாம். இதே ஆவணி மாதத்தில் தான் திருவோண நட்சத்திரம் வரும்பொழுது இந்த ஓணப்பண்டிகை அப்படிங்கிறது கொண்டாடப்படுகிறது. இதையும் தவிர நடராஜர் அபிஷேகம், அதாவது நாம் ஒரு தடவை இந்த நடராஜர் அபிஷேகத்தை பார்த்தோமே என்றால் அடுத்த வருடம் ஆவணி மாதம் வரும் வரை நமக்கு அன்னம், அதாவது இந்த சாதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள், இடர்பாடுகள், இடையூறுகள் வராது அப்படிங்கிறது தான் சாஸ்திரம் சொல்லுகிறது. கௌரி விரதம் கொண்டாடப்படுகிறது. இந்த ஆவணி மாதத்தில் மாலையபட்சம் அப்படிங்கிறது தொடங்குகிறது. அப்போது பித்ருக்களுக்கு வந்து பூஜைகள் செய்வது இதெல்லாம் இந்த மாலையபட்சத்தில் வருகிறது. இதில் மகாபரணி, மத்தியாஷ்டமி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 சுப தினங்கள் வருகிறது. இந்த நாட்களில் வந்து நம்ம அந்த பித்ரு பூஜைகளை கண்டிப்பாக செய்ய வேண்டும். 27th ஆகஸ்ட் விநாயகர் சதுர்த்தி, 5th செப்டம்பர் இந்த திருவோண பண்டிகை எல்லா பக்கமும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. நண்பர்களே, நாம் பலன்களை மேலோட்டமாக பலன்களாக சொல்லாமல் ஜோதிட ரீதியாக விளக்கங்கள் கொடுப்பது என்பது ஒரு உயர்நிலை புரிதல் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவின் மைய நோக்கம். இந்த பதிவை நீங்கள் உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நிறைய ஜோதிட தகவல்கள் இப்பொழுது நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அடுத்து சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்கிறது. அடுத்து சுக்கிரன் நீசம் பெறப்போகிறது. நீசம் பெற்ற சுக்கிரனுக்கு சனி பார்வை என்பது ஏற்பட போகிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.